பண மோசடி செய்ததாக இருவரும் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தோழிகள் எதிரியானது எப்படி? டிக்டாக்கை போல் வீடியோக்களை பதிவிடும் ஸ்நாக் வீடியோவில் தோழிகளாக அறிமுகமானவர்கள் ராஜவதனியும் மேகவாணியும். இன்று இவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது வரை வந்து நிற்கின்றனர். தோழிகளிடையே நடந்தது என்ன? புதுச்சேரி வேல்ராம்பட்டு மறைமலை நகரை சேர்ந்தவர் மேகவாணி. இவரது கணவர் பாலசுப்ரமணியம் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதாகி ஒடிஷா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். வேல்ராம்பட்டு துலுக்கானத்தமன் நகரை சேர்ந்தவர் ராஜவதனி. ராஜவதனியும் மேகவாணியும் கடந்த 2 ஆண்டுகளாக டிக்டாக் போன்ற ஸ்நாக் வீடியோ மூலம் தோழிகளாக அறிமுகமாகி பழகி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மேகவாணி மீது ராஜவதனி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தான் மேகவாணியிடமிருந்து 1,70,000 ரூபாய் கடன் பெற்றதாகவும் 1,12,000 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மீதி பணத்தை கேட்டு மேகவாணி தனது வீட்டிற்கு வந்து தகராறு செய்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்திருந்தார். அவங்ககிட்ட நான் பேமெண்ட் வாங்கியிருந்தேன். நான் எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஏற்பட்டது. அவங்க அடிக்கடிக்கு நானும் அவங்களுக்கு காரில் போக்கல. அவங்க வேற ஒரு ஆளை மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்லாதால நான் அவங்க கூட பேசுறதை கொஞ்சம் கட் பண்ணேன். அப்போ வீட்டுக்கு வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டாங்க. இல்லைக்கா பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து காசு கேட்டிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் கத்துறீங்க, அவங்க வரதுக்கு முன்னாடி கத்தாதீங்க, எங்கள் வீட்டில் கேமரா இருக்குது, எல்லா ரெக்கார்டிங் இருக்குது எங்கள் வீட்டில். அவங்க கேட்டால் என்ன நீ யாருடா அதெல்லாம் கேட்குற அப்படின்னு அவரை ரொம்ப தரகுறவாக தெருவேது வேடிக்கை பார்த்துருக்கு. 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். எல்லாருமே ஒரு 100 பேர்கிட்ட வீட்டில் கூடியிருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட இட்டுன்னு வந்து ரொம்ப தரகுறவான வார்த்தை. அந்த எவிடன்ஸ் கேமராவும் என்கிட்ட இருக்கு. இதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் மேகவாணி மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் மேகவாணி தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். தன்னிடம் நெருங்கி பழகிய ராஜவதனி 75,000 ரூபாய் பணம் மற்றும் 3 பவுன் தங்க நகைகளை மருத்துவ செலவிற்காக வாங்கியதாகவும் அதை திரும்ப கேட்டபோது அவரது கணவர் சதீஷ் மற்றும் வழக்கறிஞர் ஒருவருடன் இணைந்து தங்களை மிரட்டுவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது வீட்டை அபகரிக்க அவர்கள் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கஷ்டமா இருக்கு, இதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் பணமும் ஒரு 3 பவுன் நகை எதுவுமே இல்லை, சரடு கமல் ஜிமிக்கி மோதிரம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். இதுவாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி அது கேட்க போகும்பொழுது தான் நான் இப்போ நிறைய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஏற்கனவே கடை இருக்குன்னு சொல்லும் போது அப்போ தான் அந்த பொண்ணு வந்து என்னை வந்து புஷ் பண்ணுறேன். நீ வந்து எங்கள் சம்பத்துக்கு வந்துட்டு வீட்டை வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு பேசி கொடுத்துடுங்க, ஒரு அமௌண்ட்டுக்கு பேசி கொடுத்துருங்கன்னு எனக்கு அப்போ தான் புரியுது. ஏன் நட்பாக பழகிட்டு எதுக்கு வீட்டை கேட்குறதுக்கு எதுக்கு புஷ் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இது மாதிரி கேட்குறேன், இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ராஜவதனி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். தன் மீது வீண் பழி சுமத்தும் மேகவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். வாட்ஸ்அப்ல என்னோட லைஃபே போற மாதிரி அசிங்கப்படுத்திருக்காங்க சார் அந்த லேடி. நான் என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கணும், இதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணணும். நான் எல்லா அதிகாரிக்கும் கேட்டிருக்கேன். நான் என்னுடைய சூசைட் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா பயங்கர பிரச்சனைகள் இது வளரும். நானும் ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்த பொண்ணு,
அவங்கள மாதிரி அவங்க வீட்டுக்கார் மாதிரி கஞ்சா கடத்தி எங்க வீட்டுக்கார் ஜெயில இல்ல, ஒரிஷா ஜெயில இருக்காரு அவங்க வீட்டுக்காரு. வெறி கஞ்சா பாட்டில், அந்த லேடியும் பாட்டில் கடத்துற லேடி, அது எல்லாம் எனக்கு தெரியாத நான் பழகினேன். எனக்கு டிக்டாக் மூலியமா யாருன்னு தெரியாது, நான் டிக்டாக் பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். சமூக வலைதளங்கள் மூலம் நட்பாக பழகி ஆசையுடன் நடனமாடிய தோழிகள் இன்று எதிரிகளாக மாறி பரஸ்பரம் புகார் அளித்துள்ளனர். தோழிகளுக்கு இடையிலான பிரச்சனை தீருமா, வழக்காக தொடருமா, இருதரப்பு விசாரணையில்தான் முழுமையான பின்னணி தெரியவரும் என்கின்றனர்.